நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தஞ்சாவூரில் இருக்க சரஸ்வதி நூலகம். சிரபோஜி மகாராஜானால் உருவாக்கப்பட்ட சரஸ்வதி நூலகத்தில் இருக்கிற இந்த கலைக்கூடத்தை தான் இப்போ உள்ள போய் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் தெரியுமா? தஞ்சாவூரில் இருக்க சிற்பங்களோட அருங்காட்சியத்துக்கு தான் வந்திருக்கோம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது அந்த அருங்காட்சியத்தில் இருந்த அரிய வகை சிற்பங்கள் தான். ரொம்பவே நுணுக்கமாக பாறைகளில் செதுக்கப்பட்ட சிலைகளை தான் பார்த்துட்டு இருக்கோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ராசிக்கான வாகனங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் கற்சிலையாக வடிச்சு வச்சுருக்காங்க. ஃபுல் வீடியோ பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். தேங்க்யூ. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நாயக்கர் கால கொலு மண்டப சிற்பப்பட்டயங்களுக்குள்ள தான். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். என்ட்ரன்ஸ்லேயே நாயக்கர்களுடைய சிலைகளை வச்சு அவங்களோட எவ்வளோ அழகான ஓவியங்கள் அவங்களோட கட்டிடக்கலையை பாருங்கள். இதெல்லாம் தஞ்சைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. கட்டிடக்கலையில் மிக சிறந்து விளங்குகிற தஞ்சை மாநகருக்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. எவ்வளவு அழகாக நாயக்கர் கால சிற்பங்கள் எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள். பார்க்கவே பிரமிப்படை. ஹாய் வியூவர்ஸ், நம்ம இப்போ பார்த்துட்ருக்கறது தான் பழங்கால மக்கள் உபயோகப்படுத்தின பூஜை சாமான்கள். வியூவர்ஸ், நம்ம இப்போ பார்த்துட்ருக்கதான் அந்த காலத்தில் ராணிகள்லாம் குளிக்கிறதுக்காக அரண்மனைக்குள்ளே கட்டப்பட்டுள்ள ஒரு சின்ன ஸ்விம்மிங் பூல். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுக்கு தண்ணீர் வர்றதுக்கும் திரும்ப தண்ணீர் போகிறதுக்கும் கூட வழி வச்சு கட்டியிருக்காங்க. நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது தஞ்சை அருங்காட்சியகத்தில் இருக்க நடராஜர் சிலைகள் தான். எவ்வளவு அழகாக நுணுக்கமாக இந்த சிலைகளை வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள். சிலைகள் வடிவமைக்கிறதுக்குன்னே பேர் போன ஒரு ஊர் எதுனா அது இந்த தஞ்சை மாநகரம் தான். நடராஜர் சிலை எவ்வளவு அற்புதமாக வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் இந்த அருங்காட்சியகத்தில் தான் இருக்குது. நம்ம தஞ்சாவூரை சுற்றி பார்த்தாச்சு. தஞ்சாவூர் பெரிய கோவிலையும் சுற்றிட்டு கிளம்புறோம். பாய் பாய்.